Welcome back, students. So, in the last session, we have completed the glomerular filtration. And இப்போ நம்ம actually வந்து எது ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tubular reabsorption. Okay, tubular reabsorption. Glomerular filtration முடிஞ்சதுக்கு அப்புறம் we know that blood actually வந்து afferent arteriole enter ஆகுது and globulars மூலமா just filter whatever the things they can take from the blood. இதெல்லாம் எடுக்க முடியுமோ அந்த அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து பிளட்ல இருந்து கலெக்ட் பண்ணிடுது குளோமருல. அண்ட் ஒன்ஸ் குளோமருல கலெக்ட் பண்ண உடனே பிளட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃபரண்ட் ஆர்டர் வழியா திரும்பி வந்து இட்ஸ் செட் பேக் டு அவர் பாடி. இப்போ குளோமருலஸ்ல they have to send back the absorbed particles to further absorption. திரும்ப ரீஅப்சார்ப்ஷன் ஆகிறதுக்கு அது திரும்ப அனுப்பணும். That is called as a tubular reabsorption. இங்க வந்து tubular reabsorption அப்படின்றது நடக்க போகுது. This involves movement of the filtrate back into the circulation. Actually இதோடது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ filtrate நம்ம அதை எடுத்து சர்க்குலேஷன்ல சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் இதோட tubular reabsorptionோட மெயின் ஃபங்க்ஷன். ஓகே, it involves it takes the filtrate. அந்த filtrate அதுல இருந்து எடுத்துட்டு திரும்பி வந்து they have to send back to the filtration. The volume of filtrate formed per day is around 170 to 180 liter. Okay, see here. So கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து first நம்ம பார்க்கும்போது 180 liters அப்படின்னு நம்ம சொல்லிருந்தோம். But you can see here they are saying that it almost take like 170 ல இருந்து 180 liters வரைக்கும் per day அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. And the urine release is around 1.5 liter per day. ஒரு நாளைக்கு மட்டும் நம்மளோட urination. So it depends upon how much water you are taking. Okay, that also very important. ஒரு நாளைக்கு ஒரு ஹியூமன் வந்து கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு நார்மல் ஒரு ஹெல்தி ஹியூமன் கன்சியூம் பண்ண வேண்டிய வாட்டர் கண்டென்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நியர்லி 3.5 to 4 liters ஆஃப் வாட்டர் ஆர் 5 liters ஆஃப் வாட்டர். மேக்ஸிமம் மினிமம் 4ல இருந்து 5 வரைக்கும் மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். அதுக்கு மேல நம்ம ரொம்ப கன்சியூம் பண்ணக்கூடாது. ரொம்ப கன்சியூம் பண்ணா பிளட் வில் பிகம் டைலூட். ஆக்சுவலி அதான் ரீசனால அந்த ரீசனால தான் அதிகமா வந்து வாட்டர் அதிகமா கன்சியூம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் 5 இஸ் எனஃப். 5 வந்து போதும். இப்போ ஒரு நாள் நீங்க எவ்வளவு வாட்டர் நீங்க கன்சியூம் பண்றீங்களோ அது தகுந்த மாதிரியான யூரினேஷன் தான் இருக்கும். ஓகே, யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் லைக் ட்ரிங்கிங் ஒரு 1 லிட்டர் இல்ல சாரி பர் டேக்கு ஒரு 2 liters வாட்டர் குடிச்சிட்டு வாட்டர் நம்ம ட்ரிங்க் பண்ணிட்டு வி கான்ட் எக்ஸ்பெக்ட் 1.5 liters ஆஃப் யூரின் போகும் அப்படின்னு நம்மளால வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன்ஸ் இன்டேக். ஓகே, இப்போ நீங்க வந்து 5 liters அப்படி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து 1.5 liter அப்படின்றது இட்ஸ் a normal one. And that is nearly 99% of the glomerular filtrate that has to be reabsorbed by the renal tubules. So glomerular filtrate பாத்தீங்கன்னா 99% வந்து reabsorption பண்ணுது அப்படின்றாங்க. As it contains certain substances needed by the body. So இப்போ blood enter ஆகி afferent and then glomerulus and efferent போகும்போது எவ்வளவு தூரம் வந்து reabsorption பண்ண முடியுதோ அது அளவுக்கு பண்ணுது. ஸோ அதான் அந்த renal tubules அப்படின்றத அசஸ் பண்ணுது. And this process called as selective reabsorption. ஏன் வந்து selective reabsorption சொல்லணும்? Because bloodல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் in blood we are having so many compounds, right? In water இருக்கு glucose, proteins, amino acids, then urea, uric acid, mineral, sodium, potassium, chlorine. So we are having many substances. நிறைய சப்ஸ்டன்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஷியோல இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாலிகுலர் சைஸ்ல இருக்கு, நானோமீட்டர்ல இருக்கு. சில இது வந்து மாலிகுலர் வெயிட் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப அந்த மாதிரி காம்போனன்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகும், அதெல்லாம் நம்ம என்னதான் நம்ம பாடி என்ன பண்ணும், அதனாலதான் என்ன கொடுக்குறாங்க செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க. செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்னா இந்த சென்ஸ் எது வந்து எந்த ஒரு பொருள் அதால எடுத்துக்க முடியுமோ அதோட சைஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன். இது ரெண்டுமே வந்து முக்கியமான மேட்டரா அதுல இருக்கும். பிகாஸ் கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு இருக்குன்றது முக்கியம். இப்போ யூரியா இருக்கு, யூரிக் ஆசிட், கிரியாட்டினின், இது மூணுமே ஆக்சுவலி இருக்கு. இதுல யூரியா எக்ஸ்கிரீட் ஆகும், யூரிக் ஆசிட் எக்ஸ்கிரீட் ஆகும், கிரியாட்டினின் டோட்டலி வில் பி எக்ஸ்கிரீட். அப்போ இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்கிரீட் ஆகிறதுக்கு இது இன்கேஸ் யூரியா வேணும் அப்படின்னா ரொம்ப கம்மியா தான் நம்மளோட பிளட் ஆக்ஷன், நம்மளோட இந்த கிட்னி ரெஃப்ரான் என்ன பண்ண ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்ற ப்ராசஸ் பண்ணும். ஓகே, அதனால என்ன கொடுக்குறாங்கன்னா செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன். குளுக்கோஸ் எடுத்துக்கும், வாட்டர் மாலிகல்ஸ் எடுத்துக்கும், தென் அட் த சேம் டைம் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கும், அமினோ ஆசிட், அண்ட் இதெல்லாமே ரொம்ப எசென்ஷியலான ஒன்று. நம்ம பாடி நார்மலா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா we need these things, right? ஸோ அதான் என்ன கொடுக்குறாங்கன்னா செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன். நமக்கு தேவையானதை இது வந்து எடுக்கிறதுக்கு பேர் செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன். ஓகே, reabsorption takes place by the tubular epithelial cells
in different segments of the nephron. See here, reabsorption நடக்கிறது எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, actually it is done by tubular epithelial cells. நம்ம இப்போ tubes நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, proximal convoluted tubule இருக்கு, Henel's loop, it is also a tube, and then அதுலயே ascending loop இருக்கும், descending loop இருக்கும், then last proximal க்கு அடுத்து வர்றது distal convoluted tubule. So இந்த tubulesல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, reabsorption பண்றது அந்த tubulesல நார்மலாவே நம்ம ஒரு மசில்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு டிஷ்யூ நீங்க எடுத்தா கூட அந்த அவுட்டர் லேயர் அப்படின்றது நம்ம சொல்றது எபிதீலியல், ரைட்? ஸோ அதே மாதிரி இந்த டியூபுலார்ல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் எபிதீலியல் செல்ஸ். ஓகே, அந்த ரீஅப்சார்ப்ஷன் பண்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எபிதீலியல் செல்ஸ் தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, எபிதீலியல் செல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ், ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ்லயும் பண்ணுது. அதான் அந்த செக்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம், பிசிடி, தென் டிசிடி, தென் ஹெனல்ஸ் லூப், அசெண்டிங் டிசெண்டிங், இது எல்லாமே இதுலயே ஆக்சுவலி வந்துடும். ஒன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி டி மிஸ் ஆயிடுச்சு. ஒன்னு வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். Okay, either it is done by active transport or passive transport. One active transport la nadakalam. Active transport, passive transport, I have already told you that. Active transport அப்படினு பாத்தீங்கன்னா energy ஓட நடக்கணும். Okay, it requires ATP for take out the substances. அதுல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை ரீஅப்சார்ப் பண்றதுக்கு it needs some energy. அதனால தான் இந்த active transport அப்படின்னு கொடுக்குறாங்க. Passive transport அப்படின்னு பாத்தீங்கன்னா just like that, அப்படியே ஈஸியா வந்து அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ஈஸியா மூவ் ஆயிடும். இல்லைன்னா வந்து டிஃப்யூஷன்ல நடக்கும் அண்ட் ஆஸ்மாசிஸ். ஸோ தெர் ஆர் 4 ways. மொத்தம் வந்து ரீஅப்சார்ப்ஷன் பண்றதுக்கு ஒரு 4 விதமா வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், தென் பாசிவ் டிரான்ஸ்போர்ட், டிஃப்யூஷன் அண்ட் ஆஸ்மாசிஸ். ஸோ தீஸ் ஆர் த 4 ways to take out the materials or which reabsorb the substances from the nephron. Nephron different segments பண்ணுது. இது பண்ணக்கூடிய செல்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா டியூபுலார் எபிதீலியல் செல்ஸ். ஓகே, நீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வரும். ஓகே, அதனால ஏன் வந்து நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு சிலதான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் எந்த மாதிரியான செல்ஸ் அப்சார்ப்ஷன் பண்ணுதுன்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க. தே வில் ஆஸ்க் லைக் ஒருவேளை அது வந்து எபிதீலியல் செல்லா, எண்டோதீலியல் செல்லா, இல்லைன்னா வந்து ஒரு சிலியேட்டட் செல்ஸ், அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஜஸ்ட் இமேஜின் சிலியேட்டட் செல்ஸ் அப்படின்னு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம சிலியேட்டட் அப்படின்றத மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். பிகாஸ் இன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வி ஹவ் ஸ்டடிட் தட் அந்த சிலியேட்டட் அந்த வில்லை ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து அதுலதான் இருந்துச்சு இல்லையா, சிலியா அப்படின்றது அதுலதான் இருக்கும். அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணோம்னா டைஜஷனுக்கும் அந்த மாதிரி செல்ஸ் தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா வந்து இதுக்கும் கிட்னில ரீஅப்சார்ப்ஷனுக்கும் அந்த மாதிரி செல்ஸ் தான் இருக்கும். நம்மளோட தாட் நம்ம நினைச்சது தப்பா மாறிடும். ஸோ வி ஹாவ் டு be careful while answering the questions. Okay, then we will go to the next one. See here, so this is the proximal convoluted tubule. Proximal tubule nu kuduthirukanga. Proximal tubule nalum proximal convoluted tubule nalum ஒரே meaning தான். Okay, and this is the loop of Henle or Henel's loop அப்படினு நம்ம சொல்லலாம். And this one is the distal tubule. இது வந்து distal convoluted tubule or distal tubule அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த டியூபல்ஸ்ல நடக்கக்கூடிய see here, இந்த பார்ட்ல இருந்து இது வரைக்கும் நடக்கிறதா நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, அதுலயே வந்து distal convoluted tubule secretion நடக்கும். tubular secretion அப்படின்னு நடக்கிறது வந்து distal tubule தான். So we have to be and third part like first glomerular filtration நம்ம பார்த்தாச்சு. glomerular filtration இதுலயே முடிஞ்சிருச்சு, ரைட்? இப்போ வந்து டியூபுல்ஸ் ரீஅப்சார்ப்ஷன்ல இதுல இருந்து இது வரைக்கும் நடக்கும். பட் ஆனா வந்து தேர்ட் ப்ராசஸ் நம்ம சொல்றேன், அந்த டியூபுலார் செக்ரீஷன் அப்படின்றது டிஸ்டல் டியூப்ல நடக்கும். ஸோ அது வந்து நம்ம இதுல தான் பார்ப்போம். லெட்ஸ் கோ பேக் டு தி நெக்ஸ்ட் ஒன். So first we are going to see proximal convoluted tubule or we call it as a PCT. இதெல்லாம் என்னன்றதை இப்ப பார்ப்போம். Glucose, lactate, amino acids, sodium and water in the filtrate is reabsorbed in the PCT. Neat questions பொறுத்த வரைக்கும் இந்த PCT, proximal and ascending loop, ascending Henel's loop, descending Henel's loop and distal convoluted tubule. இந்த 4 டைப்ஸ் 4 ரீஅப்சார்ப்ஷன் மெக்கானிசம் எப்படி நடக்குதுன்றதை கேட்பாங்க. எப்படி நடக்குதுன்னா கேட்பாங்க, இல்லைன்னா என்னென்ன சப்ஸ்டன்ஸ் இதுல வந்து ரீஅப்சார்ப்ஷன் ஆகுன்ற கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் வைல் ஆன்சரிங். இதை தான் திரும்ப திரும்ப சொல்றது. ஆன்சர் பண்ணும்போது கொஸ்டின்ஸை ஒரு தடவை நம்ம 2 தடவை வந்து ஆக்சுவலி திரும்ப திரும்ப ஸ்டடி பண்ணணும்.
ஸ்டடி பண்ணா மட்டும்தான் வந்து நம்மளால வந்து அந்த கொஸ்டின்ஸ் புரிஞ்சுக்கிட்டு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. ஸோ குளுக்கோஸ், லாக்டேட், அமினோ ஆசிட்ஸ், சோடியம் அண்ட் வாட்டர் நிறைய இருக்கு. see here நிறைய சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அதுல வந்து அப்சர்வ் ஆகுறது லாக்டேட் அப்சர்வ் ஆகுது, குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் சோடியம் அண்ட் வாட்டர். இது எல்லாமே அந்த ஃபில்ட்ரேட்ல இருந்து, ஃபில்ட்ரேட்னா அந்த அந்த நம்ம பிளட்ல இருந்து அந்த வந்தது இல்லையா, தட் இஸ் கால்டு ஃபில்ட்ரேட். குளோமெருலஸ்ல எதெல்லாம் எடுத்துக்கிச்சோ அதெல்லாம் வந்து ஃபில்ட்ரேட். இப்போ அந்த ஃபில்ட்ரேட் தான் குளோமெருலஸ்ல இருந்து இந்த பிசிடி வழியா டிராவல் பண்ண ஆரம்பிக்கும். பிசிடி வழியா போகும், தென் அசெண்டிங் லூப் அண்ட் தென் டிசெண்டிங் லூப் ஒன்ஸ் அகைன், தென் டிஸ்டல் கனெக்டர் டியூபிள் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் த கலெக்டிங் டக். இதுதான் வந்து ஒரு யூரினோட பாசேஜ், யூரினரி அந்த இதோட பாசேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. இந்த filtrate is reabsorbed in the PCT. So PCT ல reabsorption பண்ணுது. See here, sodium is reabsorbed by active transport through sodium potassium pump in the PCT. So இந்த sodium potassium pump ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டடி பண்ணியிருக்கிறோம் இல்லையா? டைஜஷன்ல கிடையாது, ரெஸ்பிரேஷன்ல கிடையாது. we have studied in the last session, that is a circulatory system வரும்போது நம்ம சொன்னோம். sodium potassium pump, sodium potassium pump ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, see here, actually this is the ஒரு செல் மெம்பரேன் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலி வந்து ஸோ இந்த இடத்துல சோடியம் என்டர் ஆகுது. ஓகே. சோடியம் என்டர் ஆகுது அண்ட் இந்த வழியா பாத்தீங்கன்னா பொட்டாசியம் வெளியே போகும். உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ எத்தனை சோடியம் ஆக்சுவலி வரும், எத்தனை பொட்டாசியம் வெளியே போகுன்றதை நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ இதுல ஏன் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, என்டர் ஆகும்போது ஏடிபி பவுண்ட் ஆகணும். ஆக்சுவலி ஏடிபி இருக்கணும். ஓகே. ஏடிபின்றது அதுக்கு தேவை. ஏடிபி வந்தா மட்டும்தான் சோடியம் அப்படின்றது ஆக்சுவலி உள்ள என்டர் ஆகும். பட் ஆனா வந்து பொட்டாசியம் வெளியே போறதுக்கு ஏடிபி தேவை இல்லை. ஓகே. ஸோ அதனால இது கொடுத்துருக்காங்க. சோடியம் இஸ் ரீஅப்சார்ப்ட் பை ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். அப்ப எனர்ஜின்றது தேவை. எனர்ஜி நம்ம என்ன சொல்றோம், we called as எனர்ஜியை வந்து நம்ம ஏடிபி, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். சோடியம் என்டர் ஆகிறதுக்கு நமக்கு எனர்ஜி வேணும். த்ரூ சோடியம் பொட்டாசியம் பம்ப். இந்த இது ஆக்சுவலா நம்ம இது சொன்னோம் இல்லையா, திஸ் மெக்கானிசம் இஸ் கால்ட் as a sodium potassium pump. ஓகே. பிசிடில என்டர் ஆகுது. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரியா அண்ட் யூரிக் ஆசிட் ஆர் ஆல்சோ ரீஅப்சார்ப்ட். நம்ம பாடியில கம்ப்ளீட் யூரியாவையோ இல்ல யூரிக் ஆசிடையோ நம்ம யூரின்ல எக்ஸ்கிரீட் பண்ண மாட்டோம். ஓகே. நமக்கு கொஞ்சமாவது ஆக்சுவலா வந்து யூரியாவோ இல்ல யூரிக் ஆசிடோ தேவைப்படும். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சில மெட்டபாலிசம் பண்றதுக்கு, புரோட்டீன் மெட்டபாலிசமா இருக்கலாம், இல்ல நம்ம பாடியில் நடக்கக்கூடிய ஒரு நார்மல் மெட்டபாலிசம்க்கு இந்த யூரியா இல்ல யூரிக் ஆசிட் அப்படின்றது தேவைப்படும். ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல வந்து யூரியா யூரிக் ஆசிட் அப்படின்றது திரும்ப ரீஅப்சார்ப்ஷன் ஆகுன்றாங்க. ஆர் ஆல்சோ ரீஅப்சார்ப்ட். you can see here. இப்போ அடுத்து பார்க்குற டயக்ராம்ல பாருங்க, ப்ராக்சிமல் கன்வெர்டிபிள் செல்ஸ் எப்படி ஆக்சுவலா வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ we can see this diagram in the previous time. இதெல்லாம் நம்ம சொன்ன ப்ராக்சிமல் கன்வெர்டிபிள் டியூபிள், ரைட்? இந்த டியூபிள் தான் ஆக்சுவலா ரீஅப்சார்ப்ஷன் ஆகுது. தென் we will go to the next one. See here. இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் டிரான்ஸ்போர்ட் இன் த ப்ராக்சிமல் கன்வெர்டிபிள் டியூபிள் செல்ஸ். எப்படி ஆக்சுவலா டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓஏ அப்படின்னா மீனிங் என்ன, ஆர்கானிக் ஆனியான். ஓசின்றது ஆர்கானிக் கேட்டியான். ஆனியான்ன்றது பாசிட்டிவ், சாரி ஆனியான்ன்றது நெகட்டிவ், கேட்டியான் அப்படின்றது பாசிட்டிவ். ஓகே. அதான் கொடுத்துருக்காங்க. see here, this is the tubules. இது நம்ம வந்து ப்ராக்சிமல் கன்வெர்டிபிள் டியூபிளோட செல்ஸ் இமேஜின் பண்ணுங்க. here அந்த அதுக்குள்ள இருக்கக்கூடிய செல்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, எபிதீலியல் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல, அந்த டியூபிளோட எபிதீலியல் செல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. see here, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லைக் ஒரு சூடக்கூடிய ஒரு செல்ஸ் மாதிரி அதுல ஃபார்ம் ஆகுது. அதுல we called it as a lumen. lumenனா இதுதான் நம்ம ஆக்சுவலி lumen சொல்லுவோம். இதுல வந்து they have given like peritubular fluid. இதுல வந்து இந்த சைடு பாத்தீங்கன்னா peritubular fluid ஆக்சுவலி இதுல இருக்கு. வெளியே பெரி மீன்ஸ் அவுட்டர், எப்பவுமே வந்து பெரினா அவுட்டர், பெரிடியூபுலர் ஃப்ளூயிட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா லூமன். இது வந்து இன் ஆகுறது, இது எக்ஸிட் ஆகுறது. ஓகே. இது எல்லாமே வந்து சேனல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லாமே சேனல்ஸ். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ எக்ஸ் அப்படின்றது என்டர் ஆகுது.
You can see here. So கூடவே வந்து சோடியமும் என்டர் ஆகுது அந்த டியூப்லார் செக்ரேஷன் லூமன்ல உள்ள என்டர் ஆகுது. ஆனா பெரிய டியூப்லார் ஃப்ளூயிட்ல பாருங்க, you can see here நம்ம என்ன சொல்லியிருந்தோம், சோடியம் வெளியே போகுது அண்ட் குளுக்கோஸ், லாக்டேட் அண்ட் ஈவன் சம் சோடியம் இல்லையா, சோடியம் அண்ட் யூரிக் ஆசிட் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான அளவுல எக்ஸ்கிரீட் ஆகுதுன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். Let us go back to the tubular reabsorption slide. See here, water and water வந்து வெளியே போகுது அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். இப்போ நம்ம இதுல பார்க்கலாம், லூமன்ல பாத்தீங்கன்னா சோடியம் இருக்கு. ஸோ சோடியம் உள்ள என்டர் ஆகுது. இந்த எக்ஸ் அப்படின்றது இட் மே பி எனிதிங். ஓகே, எக்ஸ்னா அதை சிம்பிளா கொடுத்துட்டாங்க. என்ன ஆகுதுன்னா ஒரு இந்த இதான் வந்து நம்ம சோடியம் பொட்டாசியம் பம்ப் அப்படின்னு இமேஜின் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் சோடியம் பொட்டாசியம் பம்ப். சோடியம் வெளியே போகுது இந்த சென்ஸ் இந்த நேரம் பெரிடியூபுலர் ஃப்ளூயிட்ல தான் நமக்கு வேணும். ஸோ பெரிடியூபுலர் ஃப்ளூயிட்ல சோடியம் போகுது அண்ட் பொட்டாசியம் வெளியே உள்ள வருது. ஓகே, சோடியம் வெளியே போகுது, பொட்டாசியம் உள்ள வருது. கூடவே வந்து ஒரு எக்ஸ் சம் எனிதிங், இட் மே பி எனி காம்பவுண்ட் ஆர் எனி மாலிகுல்ஸ், அதுவும் வந்து கூடவே சோடியமோட வெளியே போகுது. ஓகே, ஸோ this is the sodium potassium pump. அண்ட் வாட்டர் பாருங்க, வாட்டர் என்னன்னா ஜஸ்ட் ஒரு சேனல் வழியா, எந்த சேனல்னா சொல்லலாம், அந்த சேனல் வழியா ஈஸியா வெளியே போயிடுது பாருங்க. ஓகே, சோடியம் வெளியே போயிடுச்சு அண்ட் இந்த எக்ஸும் வெளியே போகுது அண்ட் வாட்டர் வெளியே போயிருக்கு. Now you can see இந்த ஆர்கானிக் ஆனையான் அண்ட் கேட்டையான் அண்ட் சில ட்ரக்ஸ், இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள என்டர் ஆகுது. அதாவது இந்த சைடு தான் ஆக்சுவலி என்டர் ஆகுது, லூமனுக்குள்ள போகுது. ஓகே, லூமன்ல போகுது. கேன் see the chlorine also enter just like that. chlorine ஈஸியா வெளியே அதால போக முடியுது. ஓகே, பட் ட்ரக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சேனல் மூலமா தான் போகுதுன்றதை கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டிசெண்டிங் limb of Henle's loop. So descending limb அப்படின்றது ஃபர்ஸ்ட் இருக்கிறது, ascending limb அடுத்த சைடுல இருக்கும். You can see here the descending limb of Henle's loop is permeable to water. Just a minute. So அந்த நம்ம ஃபர்ஸ்ட் இதுல பாத்துறலாம். See here, இப்போ வந்து நம்ம டியூபுலார் செக்ரீஷன் டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன் நம்ம சொல்றது ப்ராக்சிமல் கன்வெர்ஜிவ் டியூபுல் அண்ட் டிஸ்டல் கன்வெர்ஜிவ் டியூபுல். இதுல இது மட்டும் இல்லாம நம்ம வந்து லூப் ஆஃப் ஹெனில்ஸ் லூப் பத்தி சொல்லுவோம். இதுல டிசெண்டிங் அப்படின்னா ஏன்னா இந்த வழியா இப்படிதான் டிராவல் பண்ணி வரும். See here, உள்ள அந்த வரக்கூடிய ஃபில்ட்ரேஷன் அப்படின்றது இந்த வழியா டிராவல் பண்ணி இப்படிதான் ஆக்சுவலா அது போகணும். ஓகே, இப்படி டிராவல் பண்ணி லாஸ்ட் கலெக்டிங் டக்டுக்கு அது ரீச் ஆகும். இப்படிதான் அது வந்து பாத்வே இருக்கும். ஓகே, அப்ப இதுல என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ திஸ் பார்ட், இந்த ரீஜன் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசெண்டிங் limb ஆர் டிசெண்டிங் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீஜனை we called it as a ascending. ஓகே, ascending and descending அப்படின்றது தான் நம்ம சொல்றோம். So descending limb of Henle's loop or descending limb of loop of Henle சொல்லலாம். Henle's loop is permeable to water due to the presence of aquaporins. இந்த aquaporins அப்படின்றது என்ன நம்ம சொல்லியிருந்தோம்னா, aquaporins இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, சோடியம் பொட்டாசியம் வந்து என்டர் ஆகணும் அப்படின்னா they are having some pump. இப்போ சோடியம் பொட்டாசியம் என்டர் ஆகிறதுக்கு ஒரு பம்ப் இருக்கு இல்லையா, சோடியம் பொட்டாசியம் பம்ப் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அதுக்கு ஒரு சேனல் தான் அந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப். ஓகே, என்டர் ஆகிறதுக்கு அதே மாதிரி வாட் என்டர் ஆகணும் அப்படின்னா we are having aquaporins. ஓகே, aquaporins, இந்த aquaporins சேனல் வழியா அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் ஈஸியா வந்து என்டர் ஆகும். இந்த aquaporins இருக்கிறதுனால அது மூலமா ஈஸியா என்டர் ஆகும். அக்வானாலே வாட்டர், aqua மீன்ஸ் வாட்டர், போரின் அப்படின்னா porous, that is the holes நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த holes தான் இதுல கொடுத்திருக்காங்க. பட் நாட் permeable to salts. ஆனா என்ன முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா because it is called as aquaporin as it is permeable to water. எதனாலனா இது வந்து வாட்டருக்கு permeable இருக்கிறதுனால தான் we call it as aquaporin. ஓகே, ஆனா இது வந்து எதுக்கு permeable கிடையாது, சால்ட்டுக்கு இது permeability இல்ல. ஓகே, வாட்டர் இஸ் லாஸ்ட் in the descending limb. வாட்டரை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இப்போ ஆனா வந்து வாட்டர் வெளியே வந்துருச்சு descending limb, hence sodium and chlorine gets concentrated in the filtrate. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ ஒரு வாட்டர்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா சால்ட் வந்து ஒன் கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல நீங்க சால்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா கரைஞ்சிடும். 2 டேபிள் அப்போ கரைஞ்சிட்டு ஒரு நார்மல் வாட்டர் மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு தெரியுமே, பாக்குறதுக்கு நார்மல் வாட்டர் மாதிரி தான் இருக்கும். ஸோ செகண்ட் டைம் ஆக்சுவலி என்ன பண்றீங்க, செகண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் வாட்டர் இது சால்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க.
அப்பயும் கரையும் இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் இருக்கும். தென் தேர்ட் டைம் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட்டை நீங்க போட்டு பாருங்க. என்ன ஆகும்? திரும்பி வந்து நீங்க கலக்க கலக்க இதே மாதிரி சால்ட் வந்து நீங்க ஆட் பண்ண என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டேஜ்ல அந்த கிளியர் வாட்டர் அப்படின்றது நமக்கு ஒரு மாதிரி சால்ட்டியான்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ வாட்டரோட இது கம்மியாகும். சால்ட் ஆக்சுவலி அந்த இடத்துல டாமினன்ட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான். இப்போ ஃபில்ட்ரேட்ல வாட்டர் இருக்கு, சால்ட்ஸ் இருக்கு, எல்லாமே சேர்ந்து இருக்கு. அதனால வந்து நமக்கு அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. சால்ட்ஸ் அதுல மிக்ஸ் ஆயிருக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா ஒன்ஸ் அந்த ஃபில்ட்ரேட்ல இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்ட நம்ம வந்து எடுத்துடுறோம். ரீஅப்சார்ப்ஷன் பண்ணிடுறோம். ஓகே, அந்த ரீஅப்சார்ப்ஷன் பண்றதுக்கு தான் டிசெண்டிங் லிம் அப்படின்றது ஹெல்ப் பண்ணுது. இந்த டிசெண்டிங் லிம் ஆக்சுவலி அதுல இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சால்ட்டோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாக ஆரம்பிக்கும். ரைட்? அதிகமாகாது, நமக்கு வந்து அதுல வந்து கான்சென்ட்ரேட்டடா தெரியும். கான்சென்ட்ரேட்டட்னா வாட்டர் இருக்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு திக்னஸா தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்ப வாட்டர் போனதுக்கு அப்புறம் அந்த அதுல இருக்கக்கூடிய சால்ட்ஸ் அப்படின்றது நமக்கு நம்ம ரொம்ப ரொம்ப வந்து என்ன சொல்றது, ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா தெரிய ஆரம்பிக்கும். அதான் இங்க குடுக்குறாங்க. Hence sodium and chlorine gets concentrated in the filtrate. So filtrate என்ன ஆகுது? Concentrate தான் தெரிய ஆரம்பிக்குது. So let us see this diagram. The next one. So இதுதான் நம்ம சொன்ன descending limb. இப்போ proximal contigubular முடிஞ்சிருச்சு. இப்போ descending limbல நம்ம நடந்துட்டு இருக்கு. Okay. Now see here. Descending limb எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, it is thin. அதான் என்னன்னு கொடுக்குறாங்கன்னு பாருங்க. Descending limb thin-ஆ இருக்கு. Okay, it's a thin descending limb. அண்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், வாட்டர் வந்து அக்வாபோரின். திஸ் இஸ் அக்வாபோரின். இதே அக்வாபோரினை நம்ம இதே மாதிரி டயக்ராம் நம்ம வந்து பப்ளிசிட்டி நம்ம பார்த்தோம் இல்லையா, ப்ராக்சிமல் கண்டிகுலர் இதே பிக்சர் இருக்கு. ஜஸ்ட் நம்ம பார்க்கலாம். See here, இந்த அக்வாபோரின் மூலமா இது வந்து நம்ம சொன்ன பெரிடியூபுலர் ஃப்ளூயிட். ஓகே, அந்த பெரிடியூபுலர் ஃப்ளூயிடுக்கு வாட்டர் என்ன ஆகுதுன்னா ஈஸியா வெளியே வந்து எக்ஸிட் ஆயிடுது. ஓகே, ஈஸியா வந்து வாட்டர் வந்து எக்ஸிட் ஆகுது. Let us go back to that proximal conjunctival. See here. So இதுல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த லூமன்ல இருக்கக்கூடிய வாட்டர் இந்த பெரிடியூபுலார் ஃப்ளூயிடுக்கு, ஓகே, see here, the peritubular fluidக்கு எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, through this aquaporine. இந்த aquaporine மூலமா வெளியே போயிடுது. இதுதான் நம்ம வந்து பிசிடிக்குள்ளே நம்ம பார்த்தோம் இத. ஓகே, yes, except in descending limb. இப்போ நம்ம பார்க்க போறது ascending limb. So thin முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஆக்சுவலி வந்து ascending limb நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா, we can say that, see here, இது வந்து டிசெண்டிங் லிம் நம்ம சொல்லியாச்சு. ஸோ டிசெண்டிங் லிம் வந்து யூ ஷேப்ல வருது. யூ ஷேப்ல வந்து இந்த சைடு போகும்போது என்ன நம்ம என்ன சொல்றோம், தட் இஸ் கால்ட் ஆஸ் அ அசெண்டிங் லிம். ஓகே, அசெண்டிங் லிம் இப்போ இருக்கு. அசெண்டிங் லிம் ஆஃப் ஹெனல்ஸ் லூப் இஸ் இம்பெர்மியபிள் டு வாட்டர். இதுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசெண்டிங் லிம்ல தின்னா இருக்கு, பிளஸ் அந்த டிசெண்டிங் லிம்ல அக்வாபோரின்ஸ், we are having that aquaporins channels இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஈஸியா வந்து வாட்டர் ஃபர்ஸ்ட் பெர்மியபிளா அது இருந்திருக்கு எங்க தின் டிசெண்டிங் லிம்ல. பட் ஆனா அசெண்டிங் லிம்ப பாத்தீங்கன்னா இட் இஸ் இம்பெர்மியபிள் டு வாட்டர். ஓகே, அது வந்து வாட்டருக்கு வந்து பெர்மியபிலிட்டியா இல்ல. ஆனா வேற எதுக்கு பெர்மியபிளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சொல்யூட்ஸ் such as sodium, chlorine and potassium. So sodium, potassium and chlorine இது மூணுக்குமே வந்து பெர்மியபிளா இருக்கு. பட் வாட்டருக்கு அது பெர்மியபிலிட்டி இல்ல. ஸோ வாட்டர் அப்போ இதுல என்டர் ஆகாது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகே, let us go to that diagrammatic. See here, this is a thick ascending limb. So thin descending limbல நம்ம aquaporins அப்படின்ற ஒரு சேனல் நம்ம பார்த்தோம், ரைட்? தின்னான சப்ஸ்டன்ஸ்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, தின்னான டிசெண்டிங் லிம்ல லூப்ல அக்வாபோரின்ஸ் இருந்தது. ஸோ வாட்டர் மட்டும் என்டர் ஆச்சு, மற்ற சொல்யூட்ஸ்க்கு எதுக்குமே பெர்மிஷன் கிடைக்கல. ஆனா இந்த அசெண்டிங் லிம் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, அது வந்து திக்கா இருக்கு. அசெண்டிங் லிம் ரொம்ப திக்கா இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சொல்யூட்ஸ் மட்டும் என்டர் ஆகுது, பட் வாட்டர் வந்து என்டர் ஆகுறதுக்கு இதுக்கு பெர்மிஷன் இல்லை. ஓகே, see here, this is a lumen and this is a peritubular fluid இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சோடியம் பொட்டாசியம் எப்போதுமே வந்து
அந்த பம்ப்ல தான் யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த சோடியம் பொட்டாசியம் பம்ப். அப்போ என்ன ஆகும் அப்படி பாருங்க. சோடியம் பொட்டாசியம் பம்ப்ல பொட்டாசியம் உள்ள வந்துருது, சோடியம் வெளியே போயிடுது. இப்போ வந்து சோடியம் கிளியர் ஆயிடுது. ஆனா உள்ள இருக்கிற பொட்டாசியம் எப்படி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹியர் there is also one mechanism called, இங்க பாருங்க, குளோரினும் பொட்டாசியமும் சேர்ந்து வெளியே போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் சோடியம் பொட்டாசியம் பம்ப்ல என்ன நடக்குதுன்னு கொடுக்குறாங்கன்னா, சோடியம் ஆக்சுவலி வெளியே போகுது, பொட்டாசியம் உள்ள வருது. ஹியர் இது உள்ள என்டர் ஆகுது. அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற குளோரினும் பொட்டாசியமும் சேர்ந்து வெளியே போகுது. ஓகே, இது ஒரு மெக்கானிசம்ல சொல்றாங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பாசிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி குளோரினுக்கு பாத்தீங்கன்னா, குளோரினும் வெளியே என்டர் ஆகுது. அதுவும் ஒரு 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 சேனல் மூலமா. லைக் இப்போ எப்படி நம்ம வாட்டருக்கு வந்து அக்வா போரிட் அப்படி சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இதுக்கும் குளோரினுக்கும் ஒரு சேனல் இருக்கு. ஓகே, ஸோ அந்த சேனல் மூலமா குளோரின் வெளியே போயிடுது. தென் இங்கே பாருங்க, கேன் see here பொட்டாசியம் ஆக்சுவலி ஒரு சேனல் வழியா என்டர் ஆகுது. சைமல்டேனியஸா பாத்தீங்கன்னா, ஒன் மாலிகுல் ஆஃப் சோடியம் அண்ட் 2 குளோரின் மாலிகுல். see here 2 குளோரின் மாலிகுல் அப்படின்றது இது வழியா அது கூடவே சேர்ந்து என்டர் ஆகுதுன்றத கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் சில பொட்டாசியம் அப்படின்றது லூமனுக்குள்ள போகுதுன்றாங்க. ஓகே, லூமன் பொசிஷன்ல ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க, which means அப்ப அது அந்த சைட்ல அந்த டுவர்ட்ஸ் அது மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டிஸ்டல் கன்வெக்சி. ஹியர் ப்ராக்சிமல் ஓவர், டிசெண்டிங் லூப் ஓவர் அண்ட் அசெண்டிங் லூப் ஓவர். அசெண்டிங்ல முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டிஸ்டல் கன்வெக்டிவ் டியூபிள். ஓகே, ஸோ டிசெண்டிங் கன்வெக்டிவ் டியூபிள்ல என்ன மாதிரி இருக்கு, என்ன மாதிரி மெக்கானிசம்லாம் ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Distal convective tubule recovers water and secretes potassium into the tubule. அதனால தான் நம்ம லாஸ்ட் டயக்ராம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பொட்டாசியம் ஆக்சுவலா லூமன்ல இருந்தது பாருங்க. see here பொட்டாசியம் வெளியவும் என்டர் ஆகுது, see here வெளியவும் போகுது, சைமல்டேனியஸா லூமன்லயும் கொஞ்சம் போகுது. அதனால தான் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பொட்டாசியமையும் நம்ம வந்து ஒரு டார்கெட்டாவே கொடுத்துருக்கோம். see here ஸோ ரெக்கவர்ஸ் வாட்டர் ரெக்கவர் பண்ணுது. அதே நேரத்துல பொட்டாசியம் வந்து டியூபுக்குள்ள செக்ரீட் பண்ணுதுன்றாங்க. ஸோ சோடியம், chlorine and water remains in the filtrate of the distal convoluted tubule. இப்போ வந்து சோடியம் இருக்கு, குளோரின் இருக்கு, வாட்டர் வந்து ஃபில்ட்ரேட்ல இருக்கு. ஓகே, distal convoluted tubule இருக்கு. Most of the reabsorption from this point is dependent on the body's need and is regulated by hormones. அந்த ஹார்மோன் என்னன்றதை நம்ம வந்து இதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம். டியூபுலர் செக்ரீஷன்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்ப அதை பத்தின கவலை வேண்டாம். see here most of the reabsorption from this point is dependent on the body's need and is regulated by the hormone. இதுக்கடுத்து வரப்போற ரீஅப்சார்ப்ஷன் எல்லாமே வந்து பாடியோட தேவைக்காக தான். இப்போ இன்கேஸ் என் பாடியில வந்து ஆல்ரெடி எல்லாமே ரீஅப்சார்ப் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல ரீஅப்சார்ப் ஆனாலும் மேக்ஸிமம் எல்லாமே ரீஅப்சார்ப்ஷன் திரும்பி பண்ணும். ஓகே, இல்ல என்னோட பாடி ரெக்குவயர்மெண்ட்ஸ் ரொம்பவே அதுல கம்மியா தான் ரீஅப்சார்ப்ஷன் ஆயிருக்கும், ஒன்ஸ் அகைன் திரும்பி வந்து என்ன பண்ணும்னா ஃபில்ட்ரேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து எவ்வளவு தூரம் மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ரீஅப்சார்ப்ஷன் இது கொண்டு வரும். ஓகே, அதான் என்ன கொடுக்குறாங்க, இஸ் ரெகுலேட்டட் பை ஹார்மோன்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் பைகார்பனேட் தட் இஸ் HCO3- takes place to regulate the blood pH. பைகார்பனேட் அயான்ஸ் நம்மளோட பிளட்ல எப்போதுமே இருக்கும். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு மெயின்டைன் த பிளட் pH. எப்பவுமே வந்து அந்த நம்மளோட பிளட்டோட pH ரெகுலேட் பண்றதுக்காகவே இவங்க இருப்பாங்க. அண்ட் homeostasis of potassium and sodium in the blood is also regulated in this region. ஸோ பைகார்பனேட் மட்டும் நமக்கு ஹெல்ப் பண்றது கிடையாது, அது பிளட்டோட pH மெயின்டைன் பண்றது இல்ல, பைகார்பனேட் மட்டும் முக்கியமான ரோல் பிளே பண்றது இல்ல, சைமல்டேனியஸா பொட்டாசியம் அண்ட் சோடியம் இது ரெண்டுமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணுதுன்றாங்க. ஸோ அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஸ்டல் கன்வெக்டிவ் டியூபுல்ல பைகார்பனேட் அயான்ஸ் அப்படின்றது ரீஅப்சார்ப்ஷன் ஆகுது. ஸோ இதுவும் என்ன ஆகுது, திரும்ப ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்றது நடக்குது. ஓகே, okay students, so herewith I'm going to stop this session and we will continue in the next class. Thank you.